சேலரி பேக்கேஜ் பார்த்துருவோமா? லிங்க்டின்லையோ பற்றி இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், வெப்சைட்டில் பாருங்கள். முடிக்கும் போது என்ன சேலரியில் இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 to மோஸ்ட் ஆஃப் பீப்புள் சொல்ல மாட்டாங்க. இப்போது வந்து பயங்கர பூமில் இருக்க ஒரு விஷயம் வந்து பிம். 1 lakh ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், ஸ்டேபிளாக இருப்பீங்க. அண்ட் யுவர் ஸ்கில் டிசைட்ஸ் யுவர் சேலரி. Hi guys, hi KPS squad. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் திஸ் ஃபீல்டு பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு அப்படியே சேலரி பேக்கேஜ் பார்த்துருவோமா? சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் அண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து வேரி ஆகும். ஓகேவா? மொதல் விஷயம் ஸ்கில் செட், அப்புறம் உங்கள் ரோல், எக்ஸ்பீரியன்ஸ், சிட்டி ஆர் கண்ட்ரி. ஓகேவா? எந்த பிளேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்றதும் ஆர்கிடெக்சரில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் ப்ரைவேட் கம்பெனியாக கவர்மெண்ட் கம்பெனியாக, ஐ மீன் கவர்மெண்ட் கம்பெனி இந்த சென்ஸ் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, இது எல்லாமே வந்துட்டு உங்கள் சேலரி அஃபெக்ட் பண்ணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர், அதாவது 0 to 2 years வச்சுக்கோங்க. 0 to 2 years யூ வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ஃப்ரெஷர். ஃப்ரெஷர்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஐல் டேக் சென்னையில் பார்த்தீங்கன்னா 12,000. இப்போது 2023லேருந்தே 23 தான் வந்து நாங்கள் பாஸ்ட் அவுட்டு. லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி வந்து 12,000. ஓகே, கம்மி தான். ஓகே, அப்புறம் இந்த 0 to 2 இருக்குல்ல, அதில் வந்து பயங்கரமான லேர்னிங்ஸ் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ப்ளீஸ் சூஸ் பெஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்ல மாட்டேன், சம்வாட் டீசென்ட் ஆஃபீஸ். நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து எஃபர்ட்ஸ் போடுங்க. எஃபர்ட்ஸ் இன் த சென்ஸ் லிங்க்டின்லையோ இல்லை வந்துட்டு இப்போது ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போகிறீங்க. இன்டர்வியூ போயிட்டு அந்த ஆஃபீஸ் பற்றி இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், வெப்சைட்டில் பாருங்கள், நிறைய விஷயம் இருக்கும். அவங்களோட வெப்சைட் பாருங்கள், கூகுளில் பாருங்கள். உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆஃபீஸ் நம்ம போனால் வீல் பி ஏபிள் டு லேர்ன் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃபை வந்து அந்த ஆஃபீஸ் தரணும். அந்த மாதிரி ஆஃபீஸ் கிடச்சிருச்சுன்னா போய் ஜாயின் பண்ணுங்கள். அந்த ஆஃபீஸை போய் ஜாயின் பண்ணுங்கள். 2 yearsல யூ வில் கெயின் லாட் ஆஃப் நாலேஜ். ஓகேவா? அண்ட் வந்து உங்கள் நாலேஜ் தான் வந்துட்டு சேலரியாக டேர்ன் ஆக போகுது. அதனால் நாலேஜை வந்து பயங்கரமாக கெயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் 2 years முடிக்கும் போது என்ன சேலரியில் இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 to 30. இதுதான் வந்துட்டு ரைஸு. ஸோ இப்போது 15ல் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மேபி யூ வில் ரீச் 30 ஆர் 32 மேபி 2 yearsல. ஓகே, சம்டைம்ஸ் யூ கேன் ஆல்சோ ரீச் 35 ஆல்சோ. ஓகே, 35 கிட்ட நீங்கள் இது பண்ணலாம். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சொல்ல மாட்டாங்க, சைடில் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கும் பண்ணலாம். அது எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா ஆர்கிடெக்சர் ஃபேம் பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் அடுத்த ஒரு
3 to 5 years of experience இருக்கப்ப you'll be earning 40k. ஓகே 40k. அது வந்து 50 ஆகலாம், 60 ஆகலாம், 70 ஆகலாம், 80 ஆகலாம். it depends upon your work. Again the same thing, work, role, skill set. If you are able to manage, you'll become a manager and officer. You'll become a manager in the sense senior architect ஆவீங்க. உங்களுக்குன்னு தனியாக ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா சைட் பை சைட் they'll be doing their projects, individual projects which will help them to start their own architecture firm. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஓன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஃபுல் இன் த சென்ஸ் ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த 2 to 3 இயர்ஸில் உங்களோட நாலேஜ் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் மேபி யூ கேன் டேக் 4 years ஆல்சோ. அந்த டைமில் யூல் பி ரெடி டு மேனேஜ் அ ப்ராஜெக்ட் சிங்கிளி. ஓகேவா? நீங்கள் உங்கள்கிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்கும், வெண்டர் கான்டாக்ட்ஸ் இருக்கும், அப்புறம் யார்கிட்ட எந்த டைமில் பேசணுன்னு தெரியும். அப்புறம் வந்துட்டு இது மணி விஷயம், அதாவது பர்டிகுலர் எந்தெந்த டைம்லலாம் வந்துட்டு எந்தெந்த பேமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கெயின் பண்ணிட்ட பிறகு யூல் பி ஏபிள் டு ரன் அ ஆஃபீஸ். அண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லும் போது யூ கேன் ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். ஓகேவா? ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. டாபிக் வந்து மாறுது. நம்ம என்ன பண்ணலான்னா சேலரி உள்ளே போயிடுவோம். இப்போ வந்துட்டு ஓகே, இந்த சேலரி வந்துட்டு இப்போ வந்து பயங்கர பூமில் இருக்க ஒரு விஷயம் வந்து பிம் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ பயங்கரமான ஒரு ஹைப் இருக்குது பிம்முக்கு. ஆனால் ரீசன்ட் டைமில் அவ்வளோ வந்துட்டு ரியாலிட்டி இதுமா அப்புறமா பேசல, சும்மா மாட்டேன். சரி, ஆஃப் பண்ணிடு. இல்லை செல்லும், இது வந்து அவங்க கவனிப்பாங்க எல்லாரும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஆஃப் பண்ணிவிடு. அப்புறமா நம்ம பண்ணலாம், 2 பேரும் பண்ணலாம். நீயே ஆஃப் பண்ணி வச்சிரு உள்ள. இல்லைனா ஆஃப் பண்ணிவிட்டு மாட்டிக்கோ. ஸோ பிம் படிச்சுட்டு பிம்முக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்குது. ஆனால் சூப்பர் பிம்மை வந்துட்டு ஃபுல்லாக பிஸ்னஸாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. டீச்சிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டேருந்து எவ்வளோ காசு வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ டூ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் ஆர் கோயிங் இன்சைட் தி டாப் 10 கம்பெனிஸ். மற்றபடி அவ்வளோ சீனே கிடையாது. அப்புறம் ஓகே, இப்போ வந்து நீங்கள் சீனியர் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க மாமா. இந்த வீடியோ நீங்கள் முடிச்ச அப்புறம் நம்ம 2 பேரும் ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் சீனியர் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க அப்போனா யூ வில் பி கெட்டிங் லெஸ் தேன் 1 lakh. ஓகேவா? பிம் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் ஆகிட்டிங்கன்னா லெஸ் தேன் 1 lakh அவ்வளோதான். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு பார்க்கும்போது 50k to 120k. ஓகேவா? அதுவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான். ஸ்டார்டிங்லலாம் யாரும் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஸ்டேபிள், பர்க்ஸு, ஜாப் செக்யூரிட்டி. கவர்மெண்ட் ஜாப்ஸில் என்ன அட்வான்டேஜ்னே பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், ஸ்டேபிளாக இருப்பீங்க, அண்ட் ஸ்டேபிள் இன்கம் வரும், பர்க்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸ் அண்ட் ஓன் ப்ராக்டிஸ். ஸோ ஃப்ரீலான்ஸ் அண்ட் ஓன் ப்ராக்டிஸ்னு பார்க்கும்போது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஃபர்ம்னு சொன்னேன்ல.
ஸோ அந்த ஃபேம் ஸ்டார்ட் பண்ணி அண்டு அது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது. இட் இஸ் அ ப்ராசஸ். ஒரு 2 பேருக்கு தான் எடுத்துன்னு வந்தேன். என்ன எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு பேசணும், இல்லை பொறுக்கையிடும். ஸோ ஓனிங் அ ஃபேர்ம்ன்றது இட் இஸ் அ ப்ராசஸ். யூ ஷுட் ஹாவ் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஹேண்ட். நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும், கான்டாக்ட்ஸ் இருக்கணும், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒர்க் பண்ணும்போதே. இதெல்லாம் இருக்கணும். ஓகே மாமா இருமா பேசலாம். 3 minutes தானே வரும். இல்லை அது வந்து ஷார்ட், இது பெரிய வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்ஸு இல்லை ஓன் ப்ராக்டிஸ்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு சேலரி இருக்காது. வெரி லோ டு வெரி ஹை இது வந்து சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா ஓனிங் அ ஃபேர்ம்ன்றது யுவர் மூவிங் இன் டு பிஸ்னஸ் மாதிரி தான். ஸோ பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஐடியா கிடச்சிடும். ப்ராஜெக்ட்ஸ், நெட்வொர்க்ஸ், கன்சிஸ்டன்சி, இது 3ம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் தனியாக ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்புறம் இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ க்ரோத் தான். அப்புறம் இன் ஆர்கிடெக்சர் யுவர் ஸ்கில் டிசைட்ஸ் யுவர் சேலரி, நாட் யுவர் டிகிரி. ஓகே ப்ரோ, உங்கள் ஸ்கில் செட்டை வந்து வளர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்துக்கோங்க. அப்புறம் நாட்டா வித்துமா இருடா, இங்கே பிக்கப் ஆகும் வீடியோ ஒரு வாய்ஸு. ஸோ இஃப் யூ ஆர் இன் யுவர் 11th or 12th standard who is interested in architecture, you can go through NATA video. NATA is a entrance exam for architecture. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் சொல்கிறோம். பாய் கைஸ். சாரி கைஸ், நாங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் பெல் ஐகான் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது, அப்புறம் லைக்ஸும் தேவைப்படுது. நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இதோட நிறைய வீடியோஸும் போடுறோம். ஆமாம் தானே? ஆமாம், நிஜமாக நாங்கள் போடுவோம். நீங்கள் லைக், கமெண்ட், அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா தேங்க்யூ, லவ் யூ, பாய். நீங்கள் போய் சொல்லுங்கள். பாய்.